வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். இது ரீசனிங் சீரீஸோட பார்ட் 6 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to 5 ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ 15th கொஷின். A man starts from a point and walks 9 km in the south direction. ஸோ ஆல்ரெடி நமக்கு டைரக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். எது நார்த் எது சவுத் அது எல்லாமே இந்த பிக்சர் ரெப்ரசன்ட் பண்ணும், பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மேன் இருக்கார், இதான் ஒரு மேனு நினச்சிக்கோங்க. அவர் வாக் பண்ணுறாரு ஃப்ரம் அ பாயிண்ட் 9 km டு த சவுத். சவுத்னா கீழே, ஸோ இங்கே கீழே நோக்கி 9 km. ஸோ சவுத் டைரக்ஷனை நோக்கி 9 கிலோமீட்டர்ஸ் நடக்கார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா ஹி ஃபஸ்ட் டேர்ன்ஸ் ரைட் டேர்ன் அண்ட் வாக் 5 கிலோமீட்டர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா 5 கிலோமீட்டர் நடக்கார். எந்த சைட் டேர்ன் பண்ணினா ரைட் சைட் டேர்ன் பண்ணி 5 கிலோமீட்டர் நடக்கார். ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த சைட்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டாக இருக்கே, லெஃப்ட் சைடாக இருக்கே, அப்புறம் எப்படி ரைட் சைட்னா அந்த மேன் நிற்காரு தெரியுமா, அவரோட பொசிஷனில் நீங்கள் இருந்து அந்த கொஷினை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மேனாக உங்களை நினச்சிக்கோங்க. ஸோ அவரோட இடத்துலேருந்து நீங்கள் 9 கிலோமீட்டர் சவுத் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு தான் வரும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த மேன் வந்து இந்த பாயிண்டில் நிற்கார். இப்போ தென் டேர்ன் அகெயின், டேர்ன் ரைட் அண்ட் வாக் 7 கிலோமீட்டர். மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா ரைட் டேர்ன் பண்ணி 7 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாரு. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ ஃபேஸிங் நவ்? ஸோ இப்போ இப்படி இருப்பார். ஓகே, ஸோ இப்போ அவர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கார்? ஸோ மேலே பார்த்து இருக்கார். ஸோ இட் இஸ், இந்த பிக்சர் பாருங்கள், இட் இஸ் நார்த் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பி நார்த். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நார்த். Okay, and 16th question. Direction. Study the following information carefully and answer the question based on it. ஸோ நமக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள். 5 friends are standing in a straight line. ஸோ 5 பேர் எப்படி நிற்காங்க பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, அது 5ஆக பிரிங்க, 1 2 3 4 5. ஓகே, இப்போது சோனம் இஸ் நியர் டு ராகுல். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோனம் வந்து ராகுல் பக்கத்தில் இருக்கான். பட் எங்கே இருக்கான்னு நமக்கு இன்னும் வரைக்கும் சொல்லலை. ஓகே, அடுத்தது மோனா இஸ் நியர் டு பிலால். ஓகே, ஸோ மோனா எங்கே இருக்கான்னா பிலால் பக்கத்தில் இருக்கா. நெக்ஸ்ட்டு கார்த்திக் இஸ் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட், இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டேட்டா கொடுத்துட்டாங்க. கார்த்திக் இஸ் அட் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இப்போது கார்த்திக் இங்கே இருக்காருன்னு போட்டுடலாம். ஓகேவா, கார்த்திக் இங்கே இருக்கார். நெக்ஸ்ட்டு மோனா இஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மோனா இஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட். ஸோ ரைட்லேருந்து செகண்ட்னா இதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்டு. ஸோ அப்போது இங்கே தான் நம்ம மோனா இருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ 2 டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம டேட்டா ஃபில் பண்ணிட்டோம். சோனம் அண்ட் மோனா ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஓகே, சோனம் அண்ட் மோனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், சோனம் அண்ட் மோனா ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்னா இந்த மோனா இருக்காங்களா, சோனமும் பக்கத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இந்த கண்டிஷனை வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணலான்னா சோனம் இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு போனால் சோனம் இஸ் நியர் டு ராகுல்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நம்ம சோனமை இந்த ரைட் எண்டில் போட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ராகுலை போடவே முடியாது, ஏன்னா இடம் இல்லை நமக்கு. ஓகே, இந்த சைடில் பாருங்கள், ஒரே ஒரு பர்சன் தானே போட முடியும் நம்ம கண்டிஷன் படி. அதனால நம்ம சோனமை எங்கே போட போகிறோம், இங்கே போட போகிறோம். அண்ட் சோனம் கூட யார் இருக்கா, ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், சோனம் இஸ் நியர் டு ராகுல். ஸோ இங்கே ராகுல். ஓகே, அப்போது கார்த்திக் ஃபில் பண்ணியாச்சு, ராகுல், சோனம், மோனா ஃபில் பண்ணியாச்சு. பாருங்கள், மோனா இஸ் நியர் டு பிலால்.
ஓகே, அப்போ 3ஆம் பக்கத்தில் பிலால். ஓகே, இப்போ நம்ம 5 பேரையும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்க வச்சுட்டோம். ஓகே, கரெக்ட் ஆர்டரில். இப்போ நம்ம கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். சோனம் இஸ் நியர் டு ராகுல். பாருங்கள், சோனம் வந்து ராகுல் பக்கத்தில் தான் இருக்கிறா. ஆமாம். ஓகே, அந்த கண்டிஷனை கட் பண்ணிடுங்க. அடுத்தது, மோனா இஸ் நியர் டு பிலால். ஆமாம், மோனா பக்கத்தில் தான் பிலால் இருக்கா. ஸோ அந்த கண்டிஷனை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கார்த்திக் இஸ் அட் த லெஃப்ட் எண்ட். ஸோ கார்த்திக் வந்து லெஃப்ட் எண்டில் தான் இருக்காங்க. ஓகே, மோனா இஸ் செகண்ட் டு த ரைட். ஸோ ரைட்லேருந்து செகண்டில் தான் நம்ம மோனா இருக்காங்க. அந்த கண்டிஷனும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, சோனம் அண்ட் மோனா ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ சோனமும் மோனாவும் பக்கத்தில் இருக்காங்கங்கிறாங்க. ஆமாம், சோனமும் மோனாவும் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ எல்லா கண்டிஷனும் இப்போ நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. பேசிக்கலி இந்த அரேஞ்ச் பண்ணுவாங்க தெரியுமா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த ரவுண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டு, அதெல்லாமே ஒரு டைம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லா கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னொரு டைம் செக் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ கொஷின் பாருங்கள், ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில்? யார் மிடில் இருக்கா? அதான் கொஷின். ஸோ நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம பர்சன்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது நடுவில் யார் வாரா? சோனம் வாரா. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ சோனா தான் ஆன்சர். ஓகே, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த கொஷின் மாடல் நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் 1 to 5 வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இது வந்து சீரீஸ் மாதிரி தான் இருக்கும், சரியா? அதனால எக்ஸாம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணாலும் உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். அண்ட் பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 17th question. Direction, read the following information carefully to answer this question. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள், $B மீன்ஸ் A இஸ் மதர் ஆஃப் B. ஸோ அப்போனா டாலர் சிம்பிள் எதை குறிக்குன்னா மதரை குறிக்குது. ஓகே, #B மீன்ஸ் A இஸ் த ஃபாதர் ஆஃப் B. ஸோ ஹேஷ்டேக் வந்து என்னது குறிக்குன்னா ஃபாதரை குறிக்கும். A@Bனா ஓகே, அந்த எதை குறிக்குன்னா சிம்பிள் வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் எதை குறிக்குன்னா ஹஸ்பண்டை குறிக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் பினா பர்சன்டேஜ் வந்து என்ன குறிக்கும்? A இஸ் த டாட்டர் ஆஃப் B. ஸோ பர்சன்டேஜ் எது குறிக்குன்னா டாட்டர். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே என்னென்ன சிம்பிள் என்னென்ன உறவு முறையை குறிக்கிறது. ஸோ டாலர் சிம்பிள் எதை குறிக்குன்னா மதர், அம்மாவை குறிக்குது. ஹேஷ்டேக் சிம்பிள் எதை குறிக்குன்னா ஃபாதரை குறிக்குது. ஆம்பர்சன்ட் சிம்பிள் ஓகே, இந்த சிம்பிள் எதை குறிக்குன்னா ஹஸ்பண்டை குறிக்குது, கணவரை குறிக்குது. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் எதை குறிக்குன்னா டாட்டர், மகளை குறிக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு எந்தெந்த சிம்பிள் எந்தெந்த உறவு முறையை குறிக்குதுன்னு. இப்போ கொஷின் பாருங்கள், இஃப் G $M. ஸோ G $Mனா டாலர் என்ன சிம்பிள்? மதர். அப்போ G வந்து என்னன்னா அம்மா. ஓகே, நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபீமேல். ஓகே, அவங்க வந்து ஒரு பொண் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் சைடில் ஒரு சார்ட் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு. ஸோ G இஸ் த மதர் ஆஃப் M. அவங்க யாருக்கு அம்மா? எம்முக்கு அம்மா. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், M ஆம்பர்சன்ட் ஆஃப் K. ஸோ M@Kனா இந்த சிம்பிள் எதை குறிக்கி? ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட்னா யார்? கணவர். இவர் M வந்து யாரோட M வந்து கணவராக இருக்கார். யாருக்கு? கேக்கு கணவராக இருக்கார். ஸோ M வந்து ஒரு பாய், அவர் யாருக்கு கணவராக இருக்காருன்னா கேக்கு கணவராக இருக்கார். ஸோ M கணவர்னா கே மனைவி, அப்போ அவங்க வந்து ஒரு கேர்ள்னு நமக்கு தெரியும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவ் கே ரிலேட்டட் டு G. இந்த கே இருக்காங்கள இவங்க இந்த ஜிக்கு எந்த உறவு முறை வருவாங்க, அதுதான் நம்மளோட கொஷின். ஸோ இந்த கே வந்து என்ன உறவு முறை வருவாங்க? மருமகள் உறவு முறை வருவாங்க. ஓகே, ஸோ மருமகளுக்கு இங்கிலீஷில் வந்து டாட்டர் இன் லா. ஸோ ஆன்சர் இஸ் ஏ தான் நம்மளோட ஆன்சர். இதுவே கொஸ்டினில் இந்த ஜி ஹவு ரிலேட்டட் டு கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜி இந்த கேக்கு என்ன உறவு முறை வருவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மதர் இன் லா போடணும். ஓகே, ஸோ மாமியார், ஜி வந்து மாமியார் அந்த முறையில் வரும். ஓகே,
ஐ ஹோப் இந்த 3 சம்மும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஷின் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.